நேரத்துக்கு முன் இந்த பாதையில் வந்தது. ரொம்ப பசிக்குதம்மா. இப்பொழுது எந்த வழியில் செல்வது என்பதும் புரியவில்லை. நாங்கள் பசிக்கு ஒரு உணவும் கொடுக்க முடியவில்லை அம்மா. மாமா வீட்டுக்கு நான் எவ்வளவு தூரமா போகணும் எனக்கே தெரியவில்லை அம்மா. யாராவது வந்தாலும் உன் மாமன் வீட்டுக்கு செல்லும் வழி எப்படி செல்ல வேண்டும் என்பதாவது கேட்கலாம். ஒரு தலையும் காணவில்லையே. இப்படியே சென்று பார்ப்போம். யாரோ வருவது போல் தெரிகிறது. அவர்களிடம் கேட்டு பார்ப்போம். நான் இன்று வரும்பொழுது நரிமுகத்தை முழித்து வந்தேன். எப்படி சொல்ற? நான் ஒருவள்தான் வருவான் என்று நினைத்தேன். சரி, இருவர் 2 பேர் வந்திருக்கின்றார்கள். சின்ன குழந்தை 7 வருடம் வந்திருக்காங்க. சின்ன குழந்தை ஒரு அம்மா தான் வந்திருக்குது. பாவம். சின்ன குழந்தை உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தை இவளும் கையில் வைத்திருக்கின்றாள், அவளும் கையில் வைத்திருக்கின்றாள். அவள் சிறுதாக இருக்கும் பொழுதே குழந்தை பெற்றிருப்பாள் பொழுதிருக்கிறாள். ஏய், துமுறு பிடிச்ச ஆறியா? நீ யாரடா? நீதான். யாரடா கேக்குறாய்? நீதான் துமுறு பிடிச்ச ஆளியா? ஐயா, நான் 7 குழந்தைக்கு தாய். நான் என் அண்ணன் வீட்டுக்கு செல்கிறேன். பசியால் என் குழந்தை எல்லாம் தவித்துக் கொண்டு வருகிறோம். அதற்கு பாதை எது என்று தாங்களிடம் கேட்கலாம் என்றார். ஏதோ பேசுகிறீர்கள் ஐயா. இது உங்களுக்கே நியாயமா? கொஞ்சம் தள்ளு. அடே புடகா, இவள் 7 குழந்தை பெற்றேன் என்று பொய் சொல்லுகிறாள். 7 குழந்தை பெற்றாலும் கட்டுக்குலையன்னு இருக்கிறாளா? இவளை இன்று பொந்தில் வைத்து வாழைப்பழத்தோல் உரிப்பது போல அப்படியே உரித்து உரிக்க போறாங்க. ஒன்னால அதான் முடியும், உரிக்கத்தான் முடியும். நான் உரிக்கிறேன், நீங்க சாப்பிட்டு போவீங்க. அப்படித்தானடா நடக்கிறது. நடந்துட்டு விட மாட்டேன். பார்க்கத்தாண்டா நான் இப்ப இருக்கின்றேன். 2 பேர்த்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன வருகிறது? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மணி. 5-6 ரூபாய்க்கு மணி மேகாலே கழுத்துக்கு பொருத்த மணி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மணி. நம்மூரு மீனாட்சி பார்த்தாலே அவன் கண்ணுக்கு வருத்த மணி. நம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் கண்ணுக்கு வருத்த மணி. அடி சின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடா. பட்டோடு முத்துட்டாரோ அடி நடி ராக்கம்மா நல்லாக்கி நெளிப்பு என்னென்று குழுங்குதடி. கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சாடு இழுக்குதடி. தொடாதே. என்னடா நற்கம்? ஏன் தொட்டால் அவர்கள் உடம்பு எல்லாம் புண்ணா? யாரு தொட்டினா உனக்கு அழிவுகளா? அத பாத்துக்க. போட அடி தெய்வான சக்கரத்தி வள்ளி குரத்தி நம்ம கலையில இருக்குதடி. சக்கரத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. ஆடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா உனக்கு தினம் தினம் நடக்குதடி. அடி தப்பாம நான் உன்னை சிறை எடுப்பேன். 1 2ஆக இருக்கட்டுமே. நான் சிறை எடுப்பேன். அது 2ஆக இருக்கட்டுமே. என் கண்ணு வைபோகமே அடி என்னை கண்ண கல்லாக்கு நெளிப்பு என்னென்று நேரங்காலம் சரியிலடியே உனக்கு அறிவு வந்துருச்சு. விஷயம் என்ன? இவளும் நன்றாக இருக்கின்றாள், இவளும் நன்றாக இருக்கின்றாள். நீ என்ன பண்ண போற? இப்ப நீ 2 பேரும் முடிச்சு நக்க போற. அதை செய்யலாம பொந்தில் வைத்து சச்சடா
சடசடா. பொந்தில் வச்சு பாதுகாப்பா நீ வெளியே உட்காந்துரு. அப்புறம் பப்படா படப்படா படப்படா போடுவேன். டேய், ஏய், டேய், ஏய்யா மரியாதையாக எனக்கு வழிவிடு. தாயே மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, அவளும் நான் வருகிறாள். முத்தமிழ் பத்தினி உண்மையானால் ஆ. இந்த கொடியவன் உடல் தீப்பற்றி எரிய வேண்டும், தீப்பற்றி எரிய வேண்டும், தீப்பற்றி. இவளுக்கு 2 பேரும் மட்டும் இல்லையா, ஆ? காஞ்சியில காமாட்சி வராளாம், மீனாட்சி வராளாம். ஏதோ உன்னை தூக்கி போட்டு மிதிக்கவா? இல்லையடா, இவள்கள் பின்னாடி இவள் 2 பேரும் பார்த்து இந்த 2 பேர்த்த கூட்டி வர்றாள்கள். காரணம் கொடுத்தாச்சு பேசுறா. என்ன அது? என்னமோ சொன்னாளே அவள். 10 எரிவிய போறியா? அப்போ நானா 10 நீ நட 10 சொல்லிட்டு போயிருச்சு. ஓ ம், ஏண்டா ம். செத்து போ என்றால் நீ செத்தா விடுவாய். அதானே இல்லையே, உத்தம பத்தி. அப்படி தெரியவில்லையடா. ஆ? இவள் சொன்னது நடக்கும் போல. என்ன? ஒருவேளை அப்படித்தான் ஆ, ஊ. என்ன காலு? பாதமெல்லாம் லேசாக நெருப்பில் கால வைத்தது போல் தெரிகிறது. ஆஹா. ஆ? பிடிச்சிச்சு கரகம் உனக்கு. யாருக்கு? எனக்கா? எனக்கு எந்த கிரகமும் பிடிக்காது. இப்ப பாரு எரிய போற பாருப்போ. முழங்காலுக்கு வந்து விட்டது. வருது வருது. மேலே எரிகிறது ஐயா. எரியணும்டா. ஒருவேளை சொன்னது படித்து விட்டதோ. எரியட்டு. எரி. எரியட்டு. போடா. எரியடா. சார். உள்ளங்கி மலமில்லையே, மலமில்லையே, நாங்கள் புண்ணியர் உள்ளங்கையாலே ஒளி வரோம். புள்ளைக்கு மலை மேலையே நாங்க புள்ளி வெட்டையாக அலன்று அலன்று உள்ளங்கி மலமில்லையே, மலமில்லையே, நாங்கள் புலி வேட்டையாட வேணாம் ஒளி வரோம். பாடாக இருவருமே இப்ப பணந்த பின்னதிர யாராதில் வாருமே, இருவருமே, அங்கே மனது அமைச்சரே மந்திரி அண்ணா மந்திரினா மண்ணாங்கணும் மண்ணா மாப்பிள்ளை அப்படின்னா மச்சாங்க என் பொண்டாட்டி மூலி அலங்காரிக்கல்ல ஆமா. அவளோட கூட பிறந்த தம்பி எனக்கு மந்திரி வேலை பாக்குறான் ஓ. எடுபடியா வந்தேன் மந்திரி நான் தான் மச்சானும் நான் தான் ஆனா அக்காவுக்கு பிறந்தவன். தம்பியும் நீதான் தம்பி. அக்காவுக்கு தம்பியும் நீதான் நான் தான் எல்லாம் நீதான் ஆமா இப்ப எதுக்காக வேட்டையாட வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு நம்ம அர்ச்சனாபுரம் பகுதியில ஆ ஒரு புலியானது ஆ உள்ள பூந்து ராத்திரில ஆ ஆடு மாடு கோழி குழந்தை எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருது. ஐயா இப்ப இங்க என்ன தெரியுமா அட்டகாசம் பண்ணுது? என்ன பண்ணு மலை மலைக்கு இருந்துகிட்டு காட்டு மாடு மொத்தமா 50 வருது. ஐயா ஒரு பயோட விவசாயம் பண்ண முடியல. ஆ அதே மாதிரி நம்ம அர்ச்சனாபுரத்துல என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? புலி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி அந்த புலியை வேட்டையாடுறதுக்கு ஆ. வேற யாருனாலையும் முடியாது. ஆ. நல்ல தம்பி ஒருத்தனாலதான் அந்த புலியை வேட்டையாட முடியும்னு சொல்லி சரி. நம்ம அர்ச்சனாபுரம் மக்கள் எல்லாம் நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். எங்க? இந்த வனப்பகுதிக்கு. இந்த வனப்பகுதிக்கு புலி வேட்டையாட வந்திருக்கிறோம். ஆமா புலி வேட்டையாடணும். ஆ. என் கூடவே நீ வேட்டையாடணும். ஐயா ஆ? நான் சின்ன மிருகங்கள்லாம் கூட பிடிக்க கூடாது. ஆ. சிங்கம் புலி கரடி, ஆ சிங்கம் புலி கரடி கரடி. இது மாதிரி உள்ளதான் வேட்டையாடணும். அது தேவா அங்க கரடி இல்ல அதனால ஆ கரண்ட மலை ஓரத்திலே நல்ல தம்பி நானும் கரடிக்கு கண்ணி வச்சேன் நல்ல தம்பி. நல்லமல ஓரத்திலே நல்ல வீரதா. கரடிக்கு கட்டி வச்சா நல்ல தம்பி கரண்ட மலை ஓரத்திலே நல்ல தம்பி இப்ப கரடிக்கு கண்ணி வச்சேன் நல்ல தம்பி. கர்ணமல ஓரத்திலே நல்ல வீரப. அடிக்கு கட்டிலத்தே நல்ல. ஆஹா கரடி வந்திருக்கா? கரடி இவ்வளவுல நம்ம வரும்போது கரடி வருமா அதான குஞ்சுதான் விழுந்து. அப்படின்னா நம்ம கரடிக்கிறியா நீ? நம்ம கரடின்னு சொல்றாங்க நம்மள பார்த்து பயத்துல பயத்துல வராது. வராது சின்ன மாலை ஓரத்திலே நாங்க சிங்கத்துக்கு கண்ணி வச்சோம். சின்ன மகே ஓரத்திலே நாங்க சிங்கத்துக்கு கண்ணி வச்சோம் சின்ன மாலை ஓரத்திலே இப்போ சிங்கத்துக்கு கண்ணி. சிங்கத்துக்காக கண்ணி வைத்தோம் அல்லவா?
சொல்லுப்பா. சீட்டு கூட விழுகல. சின்ன குருவிதான். யார் என்ன தெரியுமா? என்ன? நம்ம வந்த சிங்கமும் பதுங்க. அதுவும் பதுங்கிறோம். ஆமா. அவ்வளவு பெரிய வீரன். நான் என்னென்ன பிடிச்சிருக்கேன். என்ன புலி முடிச்சிருக்கியா? புலி பிடிச்சிருக்கியா? அட என்னப்பா இப்படி கேட்ட? நான் போய் புளிய பிடிக்க தெரியுமா உனக்கு? என்ன யார பார்த்து என்ன கேள்வி கேட்க? எப்படி புலி பிடிக்க தெரியுமான்னு கேட்டேன். என்னடா அவன் தப்பா இருக்குது? எத்தனை புலி பிடிச்சிருக்கேன்? போய் புடிச்சு பாப்பேன். புளிய பிடிச்சு கொட்டையே எடுத்துருக்கிறேன். அட நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. எந்த புலியடா பிடிச்சு எந்த புலியடா? மரத்துல தொங்கிட்டு இருக்கும் போய் லவக்கு ஒட்டச்சு எடுத்து அப்படி கொட்டையை எடுத்துருக்கிறேன். பரதேசி அடே அந்த புலி இல்லடா, வனத்திலே வாழுகிறது அல்லவா புலி. ஆமா. அந்த புலிய பாத்திருக்கியா பிடிச்சிருக்கியான்னு கேக்குறேன். அத போய் பிடிக்க சொல்லு. யார பார்த்து? இந்த புலிய பிடிக்க சொன்னா புள்ளங்கி மாலை மேலே நாங்க புலி வேட்டையாட வென்று. புள்ளங்கி மாலையோரமே நாங்க புலி வேட்டையாட வென்று. புலி இந்த பகுதியிலே காணா. ஆமா. எனக்கு வேற களைப்பா இருக்குது. ஒண்ணு செய்ய, நான் அந்த பக்கத்துல ஒரு புன்னை மரம் இருக்குல்ல, இந்த வனக்காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய புன்னை மரம் இருக்கு. ஆம், இது புன்னை மரம்டா. அந்த புன்னை மரத்தடியில நான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். சரி, ஓய்வு எடுக்கிறேன். நீ இந்த பகுதியில சுத்தி பார்த்துட்டு வா. அப்படியே எங்கேயாவது புலி படுத்துருந்துச்சுன்னா உடனே வந்து என்னை கூப்பிடு. எங்க இருந்தாலும் புடிச்சிட்டு வருவான். உடனே அதை காலி பண்ணணும். நான் அந்த மரத்தடியில ஓய்வு எடுக்கிறேன். நீ போய் சுத்தி பார்த்துட்டு வா. புலி 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 முடிக்கிற ஆளை பாரு. கொட்டையில புலி எடுக்க போறாங்க. போய் பிடிச்சு பாப்பா. சோலைவடி பொற்கொடியால் தான் நடந்தேன். குமரது
ஆபத்து என்றால் நான் என்ன செய்வது? பாருங்கள், இப்படியே செல்வோம். யாராவது வந்தால் பாதை எது என்று கேட்டு உன் தாய் மாமன் வீட்டில் அரஞ்சியும் கொய்யாவும் படரப்படுத்திருக்கும். அரஞ்சியும் கொய்யாவும் படரப்படுத்திருக்கும். அரஞ்சியை படுத்துக்காரே அன்புடனே வாரும். அரஞ்சியை படுத்துக்காரே அன்புடனே வாரும். குழந்தையும் கொய்யாவும் குளிரப்படுத்திருக்கும். குழந்தையும் பொய்யாவும் குளிரப்படுத்திருக்கும். குழந்தையை படுத்துக்காரே குணமுட பாரும் அம்மா. அரஞ்சியும் பொய்யாவும். செல்வமே, நான் பெற்ற தங்கமே அம்மா. இன்னும் கொஞ்ச தூரம் சென்றால் உன் தாய்மாமன் வீடு வந்து விடுவோமா? அங்கு சென்று உனக்கு வேணும் என்ற உணவெல்லாம் வாங்கித்தாரேன். வாருமம்மா. யாராவது வந்தால் பாதை எங்கு என்று ஏற்று செல்வம். வாருமம்மா. பாவம், யாரோ ஒரு பெண்ணானவள் 7 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பசி 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 என்று ஓடி வந்து கொண்டிருக்கின்றார். பார்ப்பதற்கு பாவமாக இருக்கின்றது. புருஷனை காணோம். அம்மா அந்த பொண்ணு 7 குழந்தைகள் மட்டும்தான் வர்றாங்க. ஆமா, அப்ப புருஷன் சரியான கஞ்ச பிசினாரியா இருப்பானோ? என்னம்மா காட்டுல இப்படி அனுப்பி விட்டாங்க. இப்படி விரட்டி விட்டுட்டு 7 பிள்ளைகளோட ஒரு தாயை விரட்டி விட்டுட்டு ஆமா, அந்த ஆள் மட்டும் அங்க என்ன செய்வாப்ல? எல்லாம் மனுஷங்களோ மனித பிறவியோ என்ன அவ்வளவு தலைக்கு பசி பசின்னு வருது. என்ன கஷ்டம். சாப்பாடு கூட போடாம விரட்டி விட்டுருக்காப்ல இந்த ஆளு. எவ்வளவு மோசமான ஆளப்ப. ஆமா, சரி, யாரும் கேட்டதில்லை. பாவம் புலம்பிக்கிட்டே வருது. யாருன்னு தான் கேட்போமா? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? சில பொம்பளை பிள்ளைங்க இந்த வீம்பை மட்டும் விடாது. ஆமா ஆமா ஆமா, ஏன் நானா யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு நம்மளோட சண்டைக்கு வந்தாலும் வந்தது. பொன்னுச்சாமி அருமை நண்பர் அவர்கள் எனக்காக 21 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்னவரும் அன்னருடைய குடும்பமும் அன்னருடைய தொழிலும் அன்னருடைய வாரிசுகளும் எல்லாம் பட்ட இறைவனது கைலகிரி ஆண்டு வசோதரம் அவர்களினாலும் நமது அனைத்து தெய்வங்கள் அவர்களினாலும் பல்லாண்டு வகையான வாழ்த்து வணங்கி விட வருகின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஒருவேளை பசி பசின்னு வந்தாலும் கூட சில பெண்கள் வீம்பா இருப்பாங்க. ஏன் நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு திருப்பி கேட்டாலும் கேட்டாங்க. கேட்காம இருக்க முடியல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் யாருன்னு கேட்போமே. அம்மா தாயே இப்படி வா ஐயா. பசி பசி என்று 7 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். பார்ப்பதற்கு பாவமாக இருக்கின்றது. அம்மா ஐயா, எந்த ஒரு எந்த தேசம் அம்மா கண்மணியே எனக்கு அறிய சொல்லுவோம் அம்மா தாயே கண்மணியே. அம்மா எந்த ஒரு எந்த தேசம் அம்மா கண்மணியே நீதான் எனக்கு அறிய சொல்லுவோம் அம்மா தாயே கண்மணியே. எங்கிருந்து வருகிறாய்? ஐயா, நீங்களாவது எந்த ஊர் யார் என்று கேட்டீர்களே. ஐயா, நான் இதை சொல்கிறேன். ஐயா சொல்கிறேன். மாலையிட்ட மன்னன் ஒரு ஐயா கேளுமையா. மானாமதுரை ஐயா ஐயா கேளுமையா. மாலையிட்ட மன்னன் ஒரு ஐயா கேளுமையா. மானாமதுரை ஐயா ஐயா ஐயா. மானாமதுரையா? ஆமாம் ஐயா. ஐயோ ஒரு காலத்தில் என்னுடைய தங்கையை மானாமதுரையில் முடித்துக் கொடுத்தேன். இருக்குமோ? எவ்வளவு நகை போட்டு அனுப்புனேன் நானு. கொஞ்சமா நஞ்சமா பாவமா இருக்குது. யாரோ தெரியல. மானாமதுரையில் நான் சின்ன ஊரா? எவ்வளவு பெரிய ஊரு. அந்த ஊர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? அம்மா ஐயா, மாலையிட்ட மன்ன யாரே அம்மா கண்மணியே எனக்கு அறிய சொல்லுவோம் அம்மா தாயே கண்மணியே. அம்மா கட்டிய கணவா யாரு
உன்னை கட்டிய கணவன் யார் என்பதை நான் அறியலாமா தாயே? ஐயா, இந்த மண்ணில் பிறந்த எந்த பெண்ணும் கணவன் பேரை சொல்ல மாட்டார்கள் ஐயா. நான் மட்டும் எப்படி ஐயா சொல்வது என் கணவர் பேரை? ஐயா, உன் கணவரை உண்மையிலேயே உண்மையான தமிழ் பெண்கள் தன்னுடைய கணவர் பெயரை சொல்ல மாட்டார்கள், அது உண்மைதான். ஆனால் எதுவாவது அடையாளமாக கூட சொல்லலாம் அல்லவா? ஐயா, ஒரு வீட்டில் கர்ம காரியங்கள் நடந்தால் அந்த கர்மத்தை திளைப்ப எங்கு செல்வார்கள் சுவாமி? கர்மத்தை தொலைக்கணும்னா காசிக்கு தான் போகணும். காசிக்கு சென்றால் கர்மம் தொலையும் என்று சொல்லுவார்கள். ஒரு நாட்டை ஆளுவருக்கு பெயர் என்ன சொல்வார்கள்? ஒரு நாட்டை ஆள்பவருக்கு பெயர் மன்னன் என்று சொல்லுவார்கள். இரண்டையும் சேர்த்து சொல்லுங்கள். ரெண்டையும் சேர்க்கணுமா? ஆமாம் ஐயா. ரெண்டையும் சேர்க்கணும்னா காசி மன்னன், காசி மன்னன். ஐயோ, உன்னுடைய கணவர் காசி மன்னனா? ஐயா, என்னுடைய கணவர் பேரை சொல்வது தாங்கள் ஏன் இப்படி பதறும் காரணம் ஐயா? இதற்காக பதறும் காரணம்? கணவன் பெயர் காசி மன்னனா? ஆமாம் ஐயா. இறைவா, இருக்கக்கூடாது, இருந்துவிடக் கூடாது. இருக்காதுல்ல? எப்படி? காசி மன்னபாடுல 3 ராஜா. காசி மன்னன்னா என் மச்சனத்தை ஓவியமா அதானே யாராவது இருக்கலாம். அது அவ்வளவு பெரிய ஊரு. காசி மன்னன் என்று சொல்கிறார். எத்தனை பேர்பா? ஆமா, இருக்க வாய்ப்பு இல்ல. அம்மா ஐயா, உன்னுடைய கணவர் காசி மன்னன் என்று சொல்லுகிறாய். ஆமாம் ஐயா. பரவாயில்லை அம்மா, பயமாக இருக்கின்றது, கேட்காமல் இருக்க முடியவில்லை. பிறந்த ஊரு எந்த ஊரு அம்மா கண்மணியே, எனக்கறிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. பிறந்த ஊரு எந்த ஊரு அம்மா கண்மணியே, நீதான் எனக்கறிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. நீ பிறந்த ஊர் எந்த ஊர் என்று நான் அறியலாமா தாயே? ஐயா, இதோ சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். விருதுநகர் மாவட்டம் ஐயா கெலுமையா, பத்திரப்பு பக்கத்திலே ஐயா கெலுமையா. ஐயா, விருதுநகர் மாவட்டம் ஐயா கெலுமையா, பத்திராயிருப்பு ஐயா கெலுமையா, அர்ஜுனபுரம் ஐயா ஐயா. ஏன் ஐயா இப்படி புலகம் காரணம் என்ன ஐயா? என் ஊர் விருதுநகர் பக்கம் அர்ஜுனாபுரம். அர்ஜுனாபுரத்தில் அர்ஜுனாபுரம் ஐயா. நீ பிறந்த ஊர் அர்ஜுனாபுரமா? ஆமாம் ஐயா. இருக்கக்கூடாது இறைவா, இருக்கக்கூடாது அண்டவா, என்ன சொல்கிறார்? ஏன் என் பிறப்பு உழைப்பை சொல்லும் பொழுது இவர் பதறும் காரணம் என்னவென்று தெரியவில்லையே தாயே. அம்மா இல்ல இல்ல, நான் முன்னாலே போய் பார்க்க ஐயா. உடம்புல ஒரு இடம் கூட சுத்தமா இடமே இல்லாம நகை போட்டு அனுப்புனேன். நீ அனுப்பும் போது தெரியவில்லையப்பா, ஒண்ணுமே இல்ல. அப்ப வந்திருக்குது. இதாவது அர்ச்சனாபுரம்னா அர்ச்சனாபுரத்துக்கு மானாமதுரைக்கு தான் நிறைய சம்பந்தம். இப்பதான் எல்லா ஊருக்கும் எல்லா சம்பந்தம் இருக்கு. ஆமா, அது மாதிரி இருக்கு. கடத்தல கமிட்டியை சொன்னா இந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போனாலும் இங்க சம்பந்தம் இருக்குன்னு. ஆமா, நாங்களும் எந்த தூரம் போயிட்டு பாத்துட்டோம். ஆமா, கடத்தல கமிட்டி சொன்னா அங்க ஒரு சம்பந்தம் இருக்கு. அது மாதிரி அர்ச்சனாபுரத்துக்கு மானாமதுரைக்கு நிறைய சம்பந்தம் இருக்கலாம். யாரோ பாவம், யார் வத்த பிள்ளையோ புடி புலம்பிக்கிட்டு வருதியா, பாவத்தை ரொம்ப சங்கடமா வேற நம்ம ஊராக சொல்லுவோம். சரி, பரவாயில்ல. மானாமதுரை நீ வாழ வந்த ஊரு, நீ பிறந்த ஊரு அர்ச்சனாபுரம் இல்லையா? அர்ச்சனாபுரத்துல பெற்றெடுத்த தாயே யாரு அம்மா கண்மணியே, உனக்கு பேரு வச்ச தந்தை யாரு தாயே கண்மணியே. பெற்றெடுத்த தாயே யாரு அம்மா கண்மணியே, உனக்கு பேரு வச்ச தந்தை யாரு தாயே கண்மணியே. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் யார் என்று நான் அறியலாமா தாயே? அறியலாமா? என் தாய் தந்தை பேரை கேட்கிறீர்களா? ஆமா, இதை சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். ராமலிங்க சேதுபதி தந்தை பேருமையா, இன்று ராணி வெற்ற மகளையா. ராமலிங்க சேதுபதி
என் தங்கையாகத்தான் இருக்கும். கூடாது இறைவா, உன்னுடைய சோதனையா ஏன் இப்படி சோதித்திருக்கின்றாய் ஆண்டவா? இருக்காது. 3 தலைமுறைக்காக நான் அனுப்பிவிட்ட சொத்து. ஆமா, 3 தலைமுறைக்கு வச்சுக்கிட்டே தான் அடிக்க முடியாது. அடிக்க முடியாது. அவ்வளவு சொத்து அனுப்பிவிட்டு இருக்கேன். வண்டி அனுப்பி. ஆமா, ஒண்ணுமே இல்லாம சும்மா வந்திருக்குது. ஏன் எங்க ஊர்ல ராமலிங்கம் நிறைய. ஏன்னா இப்ப என் பேரு எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ராஜபாட்டுன்னு சொன்னாதான் பொண்ணையா, இல்லன்னா எக்கச்சக்கம் பொண்ணையா. அது மாதிரிதான் அங்கேயும். எங்க அப்பா ராமலிங்கம். ராமலிங்கம் இந்திராணின்னா எங்க ஊர்ல வல்லாவுளையா இருக்கு. யாரு வச்ச பிள்ளை? ஆமா, இப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா, ராமலிங்க சேதுபதி உன்னுடைய தந்தை, இந்திராணி அம்மாள் உன்னுடைய தாய் என்று கூறுகின்றார். ஆமா ஐயா. கூடாது, என் பெயரை சொல்லிவிடக் கூடாது ஆட்டவா. அம்மா, கூட பிறந்தவோடு அம்மா கண்மணியே, குலமணிகள் ஏதும் உண்டோ தாயே கண்மணியே. கூட பிறந்தது அம்மா கண்மணியே, உனக்கு குலமணிகள் யாரும் உண்டோ அம்மா கண்மணியே. அம்மா, உன்னுடைய பேரு என்ன அம்மா கண்மணியே, இந்த உலகறிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. ஐயா, அம்மா, என் கூட பிறந்த குலக்கொடி யார் என்று கேட்கிறீர்கள். ஐயா, கூட பிறந்தவர் நல்ல தம்பி ஐயா, குலக்கொடி நல்ல தங்காயா. ஐயா, ஐயா, இது என்ன இப்படி அழுது விளக்கும் காரணம் என்னவென்று தெரியவில்லையே தெய்வமே. கடவுளே, என் பிறப்பு வளர்ப்பையும் கேட்டவுடன் என்னை யார் என்று தெரியவில்லையா? என்னை யார் என்று தெரியவில்லையா? உன் கூட பிறந்த 12 வருஷம் பார்த்தாத பருவாவில் என்னுடைய மனைவி மூளை அலங்காரியானவள். நிரந்தரமாக உன்னுடைய தங்கையை நீ சென்று பார்க்க கூடாது என்று என்னிடத்தில் சத்தியம் வாங்கிவிட்டாள். அந்த 12 வருடமாகியும் உன்னை வந்து பார்க்காத படுவாவி உன் அண்ணன் சந்தத்தில் ஆண்டாளம்மா. நல்லதா, உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி நிற்கதியாக வந்து கொண்டிருக்கின்றாயம்மா? கஷ்டங்கள் நேர்ந்ததென்று தங்கைய நல்லதங்கா, ஒரு கருதாதை எழுதியிருந்தா தங்கைய நல்லதங்கா. கஷ்டங்கள் நேர்ந்ததென்று தங்கைய நல்லதங்கா, ஒரு கருதாதை எழுதியிருந்தா தங்கைய நல்லதங்கா. அம்மா, தாத்தா பறந்து வந்து தங்கைய நல்லதங்கா, கஷ்டத்தை தீர்த்திருப்பேன் தங்கைய நல்லதங்கா. தாத்தா பறந்து வந்து தங்கைய நல்லதங்கா, கஷ்டத்தை சிரமங்கள் நேர்ந்ததென்று தங்கைய நல்லதங்கா, ஒரு சீட்டு எழுதி இருந்தா தங்கைய நல்லதங்கா. சிரமங்கள் நேர்ந்ததென்று தங்கைய நல்லதங்கா, நீதான் சீட்டு எழுதி இருந்தா தங்கைய நல்லதங்கா. அம்மா, சிட்டா பறந்து வந்து தங்கைய நல்லதங்கா, சிரமத்தை தீர்த்திருப்பேன் தங்கைய நல்லதங்கா. சிட்டா பறந்து வந்து தங்கைய நல்லதங்கா, சிரமங்கள் தீர்த்திருப்பேன் தங்கைய நல்லதங்கா. அம்மா, அண்ணனடைய அழகி
இந்த குழந்தைகள் எல்லாம் யாரம்மா? அண்ணா 12 வருடமாக இன்பமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்து 7 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். அம்மா! எல்லாம் என்னுடைய மருமக்க பிள்ளைகள் தானா? கண்ணே, உன் தாய்மாமன் கண்ணே, தாய்மாமன். இப்படி 7 பெண் குழந்தைகளை 7 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றாய். 4 ஆண் குழந்தைகளை 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த உனக்கு என்ன நேர்ந்தது? ஏனம்மா இப்படி இருக்கீங்களா? மாமா ரொம்ப பசிக்குது மாமா. அண்ணா இதா, தாலி கட்டினால் முதல நகலும் அண்ணா, தாய் வீடு வந்ததில்ல நகலும் அண்ணா. அண்ணா கண்ணே, உண்மைதான். அப்படி ஒரு பஞ்சம் வந்து விட்டதா? 12 வருடமாக பாரமழை பெய்யவில்லை அண்ணா. பஞ்சம் வந்து நின்று விட்டதே அண்ணா. நான் என்ன செய்வேன் அண்ணா? 7 குழந்தைகளும் பசி பசி என்று தவிப்பதை என்று பெற்ற மனம் தாங்க முடியவில்லையே. நான் என்ன செய்வேன் அண்ணா? அண்ணா அண்ணா அங்கு எப்படி பஞ்சம் தெரியும் அண்ணா? அண்ணா நாளை உருண்டவன் அண்ணா, நாளை உருண்டவன் அண்ணா. என் கூட பிறந்த குலக்கொடி அண்ணா. இந்த 12 வருடமாக இந்த பாவியை பார்க்கணும் என்று உங்களுக்கு நினைக்க முடியவில்லை அம்மா. அண்ணா நாளை உருண்டவன் அண்ணா, நாளை உருண்டவன் அண்ணா. அந்த மானாமதுரையில அண்ணா நாயகரை தோத்தவன் அண்ணா. அண்ணா மறக்க உருண்டவன் அண்ணா, மறக்க உருண்டவன். இந்த 12 வருடமாக அந்த மானாமதுரையில நாம் பாலா போன நேரத்தில் அம்மா அண்ணா மறக்க உருண்டவன் மன்னவரத்தே அங்க அண்ணா அண்ணா. அண்ணா மானாமதுரையில மார்க்கண்டே வீதியில அம்மா என் கூட பிறந்துட்ட குலக்கொடிய சீமான
தெய்வமே அம்மா போராட்டம்மா அண்ணா தேங்காய சிறுவண்ணி தேங்காய சிறுவண்ணி உன் கூட பிறந்த உடற்கொடியாம்மா வளர்ந்த முகமே வட்டன காகிதமே எனக்கு திருண்ட முகமே திண்டுக்கல் காகிதமே நான் தேங்காய சிறுவண்ணி என் தெய்வத்தை ராசி வண்ணி நான் நல்லதங்க நான் சீதவரான் நாதமுதமா அண்ணா மதுரை தர விளக்கி அண்ணா மதுரை தர விளக்க நான் பிறந்த குலக்கொடிய அண்ணா மங்காத நெய் விளக்கா வாழ்ந்தவளை அம்மா உன் கூட பிறந்தவனா அம்மா நான் நல்லதங்க மங்கி எறிவனும் மானா மதுரையிலே மங்கி எறிவனும் அண்ணா மனசுலதே நான் என்னலமா நான் பிறந்த விளக்கடியண்ணா எனக்கு சிந்தாதனை விளக்கண்ணா நான் சிந்தி எறிவனும் என் கூட பிறந்த விளக்கடிய சீமான எனக்கு பிறந்திட்ட வளர்ந்த முகமே வட்டணத்தை காகிதமே அதிருண்ட முகமே திண்டுக்கல் காகிதமே நான் சிந்தி எறிவனும் உன் கூட பிறந்திட்ட நல்லதங்க நான் சிந்தையிலே நலமா அண்ணா பரட்ட புளிய மரமே அம்மா பரட்ட புளிய மரமே அம்மா நான் பிறந்த சீமானே நம்ம 5 வயசில் அரும்பு ஊத்தாம நம்ம தாய் தந்தை எத்தவங்க நாங்க பந்தாடி அவங்க வெளியே வந்தா நம்ம பகவான் எடுப்போமா அண்ணா சுருட்ட புளிய மரங்க அண்ணா சுருட்ட புளிய மரங்க அண்ணா என்ன பெத்த அப்பன் அம்மா அண்ணா என் கூட பிறந்த விளக்கடி அம்மா நம்ம 5 வயதில தாய் தந்தை எத்தவங்க சூதாடி அவங்க வெளியே வந்தா
நம்முடைய அரவணைக்கு அழைத்து வந்திருக்கின்றாய் அல்லவா, அதுவே போதும். ஏனென்றால் அங்கேயே பசி பசி என்று துடித்துக் கொண்டிருக்காமல் இந்த அண்ணன் இருக்கின்றேனே என்று ஞாபகம் வந்து என்னை நாடு வந்திருக்கின்றாய் அல்லவா, அது போதும் தாயே. நல்லவங்கா, அண்ணா, உன்னுடைய அண்ணி மூடி அலங்காரியானவள் என்னிடத்திலே நிரந்தரமாக உன்னுடைய தங்கை வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கிவிட்டான். அந்த சத்தியத்தை மீறி என்னால் வர முடியாமல் தான் நான் வர முடியவில்லை. இருந்தாலும் அப்ப வாங்கினா இப்ப அப்படி இல்லை, இப்ப ரொம்ப தங்கமா இருக்கான். இந்த 7 ஏன்னா எங்களுக்கு இன்னும் பிள்ளையே இல்லை. அதனால நீ 7 குழந்தைகளை அழைச்சி வந்திருக்க இல்லையா, இந்த குழந்தைகளை பார்த்தால் அவள் வாரி அணைத்துக் கொள்வான். நான் இந்த வனக்காட்டு பகுதிக்கு எதற்காக வந்திருக்கின்றேன் என்றால், நம்ம அர்ச்சனாபுரம் பகுதியிலே ஒரு புலியானது ஆடு மாடு கோழி குழந்தைகள் என்று அனைத்தையும் அடித்து சென்று விடுகின்றன. அந்த புலியை வேட்டையாட சொல்லி நம்ம ஊர் மக்கள் எல்லாம் என்னை அனுப்பி இருக்கின்றார்கள். நான் அந்த புலியை வேட்டையாடுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். இப்ப நான் உன்னை பார்த்த உடனே உன் கூட வந்துட்டா ஊர் மக்கள் எல்லாம் என்னை ஏசுவார்கள். புலியை வேட்டையாடிட்டு வர்றேன்னு போனேன், தங்கச்சியை பார்த்த உடனே பின்னாலே வந்துட்டேன், புலியை பிடிக்கல என்று என்னை ஏளனப்படுத்துவார்கள். ஆகையால் நீ குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு நம்முடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டும். நம்முடைய அரண்மனையிலே எந்தவித குறையும் இல்லை, எல்லா செல்வங்களும் நிரம்பி இருக்கின்றன. நீ சென்று எல்லா குழந்தைகளையும் பசியமர்த்த வேண்டும், நீயும் பசியாற வேண்டும். நான் அந்த புலியை வேட்டையாடி விட்டு உன் பின்னாலேயே வந்து விடுகின்றேன் அரண்மனைக்கு. அண்ணா, நீங்கள் சொல்வதை எப்படி நான் நம்புவது அண்ணா, நம்புவது? தாங்களை 12 வருட காலமாக உன் தங்கை பார்க்க வேண்டாம் என்று சத்தியம் வாங்கி விட்டார்கள். ஆமா, அவர்கள் எங்களை அழைப்பார்களா? நிச்சயமாக. குழந்தைக்கு உணவு கொடுப்பார்கள். இல்ல, அப்ப எனக்கு சத்தியம் வாங்கினா. இப்ப அப்படி இல்லை, குழந்தை இல்லையே என்று இந்த 12 வருஷமும் ஏக்கத்துடன் தான் இருக்கிறான். இந்த குழந்தைகளை பார்த்தவுடன் எல்லாத்தையும் மறந்துடுவான். குழந்தைகளை வாரி அணைத்துக் கொள்வாள் அலங்காரி. நீ அரண்மனைக்கு சென்று வா. அண்ணா, 12 வருட காலம் ஆகிறது நான் சென்று. நம்ம அரண்மனை முந்திக்கு இப்ப எப்படி இருக்கிறது அண்ணா? எப்படி இருக்கும்? அதுக்குள்ள அடையாளம் சொன்னீர்கள். அம்மா, வடக்கு தளவு ஆசலிலே தங்கைய நல்லதங்கா, ஒரு வன்னி மரம் பூத்திருக்கும் தங்கைய நல்லதங்கா. வடக்கு தலவாசலிலே தங்கைய நல்லதங்கா, ஒரு வன்னி மரம் பூத்திருக்கும் தங்கைய நல்லதங்கா. அம்மா, தெற்கு தளவாசலிலே தங்கைய நல்லதங்கா, ஒரு தென்னை மரம் காய்த்திருக்கும் தங்கைய நல்லதங்கா. தெற்கு தலவாசலிலே தங்கைய நல்லதங்கா, ஒரு தென்னை மரம் பூத்திருக்கும் தங்கைய நல்லதங்கா. அம்மா, மேற்கு தளவாசலிலே தங்கைய நல்லதங்கா, ஒரு மாமரமும் பூத்திருக்கும் தங்கைய நல்லதங்கா. மேற்கு தலவாசலிலே தங்கைய நல்லதங்கா, ஒரு மாமரம் பூத்திருக்கும் தங்கைய நல்லதங்கா. அம்மா, கிழக்கு தளவாசலிலே தங்கைய நல்லதங்கா, ஒரு வாழை மரம் பூத்திருக்கும் தங்கைய நல்லதங்கா. அப்பா, கிழக்கு தலவாசலிலே தங்கைய நல்லதங்கா, நம்ம வாழை மரம் பூத்திருக்கும் தங்கைய நல்லதங்கா. அம்மா, காராம்பசுமு ஒண்ணு தங்கைய நல்லதங்கா, முன்னால கட்டி இருக்கு அம்மா தங்கைய நல்லதங்கா. அப்பா, காராம்பு ஒன்று தங்கைய நல்லதங்கா, கட்டி இருக்கு அம்மா தங்கைய நல்லதங்கா. அம்மா, தலைவாச தண்ணீல தான் தங்கைய நல்லதங்கா, ஒரு தங்க கதவி இருக்கும் தங்கைய நல்லதங்கா. அப்பா, தலவாசலிலே தங்கைய நல்லதங்கா, ஒரு தங்க கதவு ஒன்று தங்கைய நல்லதங்கா. அம்மா, வீட்டுக்கு பொங்கல் அம்மா தங்கைய நல்லதங்கா, நானும் வேட்டையாடி நானும் வாரே தங்கைய நல்லதங்கா. ஆனா, வீட்டுக்கு பொங்கலம்மா தங்கைய நல்லதங்கா, நான் தான் வேட்டையாடி வருகிறேனே தங்கைய நல்லதங்கா. தலைவாசல் தண்ணிலே தங்க கதவு இருக்கும், காராம்பசு முன்னால கட்டி இருக்கும், பக்கத்தில் தான் அரண்மனை. சென்று வாருங்கள், அப்படியே செல்கிறேன் அண்ணா. சென்று வாருங்கள். நீங்கள் சீக்கிரம் வேட்டையாடி விட்டு வீட்டுக்கு வர அந்த வேண்டும். புலியை வேட்டையாடி விட்டு உன் பின்னாலேயே வந்து விடுகிறேன் தங்கையே. அது சீக்கிரமா வாருங்கள். ஆமா, நீங்க சென்று வீட்டுக்கு போனா அத்தை சோறு போடுமா? நிச்சயமாக உங்க அத்தை அவ்வளவு பாசமா இருப்பா, பிள்ளை இல்லாம இருக்கிறாள்ல, அதனால உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பா. போய் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீங்க வந்திருக்க தேங்காய் மாங்காய் வாழை